நள்ளிரவு நேரம். சுற்றிலும் ஆளரவமற்ற இந்த பழைய ரயில் நிலையத்தில் ஏதோ ஒன்று சரியில்லை என்று என் உள்மனசு சொல்கிறது. இந்த பாப்பா, ஏன் அழுற? இந்த நேரத்துல இங்க தனியா என்ன பண்ற? நீ ஏன் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு பாப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன். அவள் மெதுவாக கையை எடுத்தாள். முகம் முழுக்க கருப்பு முடி, கண்கள் தெரியவில்லை. அந்த நொடி அங்கே இருந்த விளக்கு அணைந்தது. திடீரென அந்த சிறுமி ஒரு கருப்பு நிழலாக மாறினாள். நிலா வெளிச்சத்தில் அவளது நிழல் மட்டும் தரையிலிருந்து மேலெழுந்து காற்றில் மிதக்க தொடங்கியது. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அவன் வெறும் தப்பித்தால் போதும் என்று முகிலன் தண்டவாளத்தில் ஓடினான். கால்கள் நடுங்கின. ஆனால் அந்த உருவம் அவனை விடாமல் துரத்தி கொண்டே வந்தது. இந்த இரவு அவனை எங்கோ கொண்டு சென்று சேமித்து விடும் என்பது. இப்போ அது ஒரு சிறுமி இல்ல, கோரமான முகம் கொண்ட ஒரு பேய். அந்த பேய் வாயை திறந்து கத்திய சத்தம் என் காதுகளை கிழித்தது. அது என்னை நோக்கி பாய்ந்தது. தப்பிக்கவே திடீரென தூரத்தில் ஒரு ரயிலின் பிரகாசமான வெளிச்சம். அந்த வெளிச்சம் பட்ட மாத்திரத்தில் அந்த பேய் ஒரு புகையைப் போல காற்றில் கரைந்து மறைந்தது. மறுநாள் காலை முகிலன் அங்கே சென்று பார்த்தபோது அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ரயில் நிலையம் 20 வருடங்களுக்கு முன்பே மூடப்பட்ட ஒன்று. அப்படியானால் அன்று இரவு அவன் பார்த்தது. இந்த கதையோட அடுத்த கட்டத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.